அயன் மட்டும் இருக்குது. இந்த அயன்லாம் வச்சு நம்ம புதுசாக ஒன்று கட்ட போகிறோம். இங்கே ஒரு இடம் இருக்குது. அடுத்த வீடியோ அங்கே தான் போகிறோம். போன வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் சைக்கிள் கேமிங். இனி நம்ம பார்க்க போகிறோம்னா மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 14 வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி, எதுக்காக வந்தோமோ இப்போ நம்ம அங்கே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே எதனா ஒரு அயன் இருக்கா முதல்ல செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு செக் பண்ணிட்டு தப்பு இல்லைல்ல. சரி, இதான் என்னோட ஒரிஜினல் வாய்ஸ். என்னோட வாய்ஸை வந்து நான் எப்பவுமே சேஞ்ச் பண்ணி தான் போடுவேன். அது கொஞ்சம் வாய்ஸ் கிளியராக இருக்காதுன்னு சொல்லிட்டு என் ஒரிஜினல் வாய்ஸே போடுறேன். சரி, இதுவும் கிளியராக இருக்கும் நான் நம்பி தான் போடுறேன். ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே, முதல்ல இங்கே ஒரு படி மாதிரி ஒன்று கட்டணும். ஏன்னா அப்போ தான் நம்ம போயிட்டு வரும்போது ஈஸியாக ஏற முடியும். நம்மக்கிட்டே ஏதோ ஒரு 3 பிளாக் தான் இருக்குது. இப்போ அதை வச்சு தான் கட்டணும். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இவன் வந்துட்டான். முதல்ல இவனை வச்சிடறேன். ஒரு அடி. ஓகே, நீயே செத்துருவாடா. பாய்டா தம்பி. ஓகே, எங்கடா இன்னும் 2 பிளாக் அதோ தான் இருக்கா? என்னடா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வரீங்களாடா? ஓகே, இன்னும் வச்சிடலாம். டேய், அங்கே என்ன ஸ்பானர் என்ன இருக்காடா? அங்கேருந்து வரீங்க. முதல்ல இதை மூடில் வெயிட் பண்ணுங்களா? சரி, அது மூட்டோம். ஆனால் நம்மகிட்ட பிளாக் இல்லை. அதனால் நம்ம மைண்ட் கார்ட்டில் தேவையில்லாத பொருள் வச்சுல அங்கே நிறைய பிளாக் இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஒரு பிளாக் மட்டும் போதும். அதாவது ஒரு பிளாக்னால் ஒரு பிளாக் இல்லை, ஒரு ஸ்டாக் அளவுக்கு ஒரு பிளாக். ஓகே, இப்போ அதை எடுத்துக்கிட்டீங்க. முதல்ல இந்த சைடு முதல்ல மூடிடலாம். ஏன்னா நம்ம ஒரு சைடாக போய் செக் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒரு சைடு செக் பண்ணும்போது இன்னொரு பின்னாடி வந்து அடிச்சிட்டானா நம்மளுக்கு தான் அங்கே இதுவே. ஓகே, ஆர்மர்லாம் போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும்ல. ஓகே, எனக்கு ஒரு டவுட்டாக இருக்கே, கரெக்டாக கட்டணுமா? ஓகே, எவரும் வர முடியாது. இந்த சைஸுக்குலாம் எவனும் வரமாட்டான். முதல்ல இங்கே 2 அயன் இருக்குது. முதல்ல இந்த 2 அயன் வச்சுக்கலாம். இல்லை, ஓய், நிறைய அயன் கிடைக்குது. இன்னும் நம்மளுக்கு ஒரு 8 அயன் இருந்தால் போதும் நம்மளுக்கு கட்டுறதுக்கு தேவையான அயன் நம்மளுக்கு கிடச்சிரும். பட் இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கிறத விட முடியுமா? இருக்கிறது அப்படியே எல்லாத்தையும் ராவிட்டு போயிடலாம். இதோடு நான் எப்போ இந்த சைடு இங்கே வரும்னு தெரில. ஏன்னா நம்ம வில்லேஜ் வேறு பார்த்துக்கணுமா. நான் வேறு ஒரு 2 நாளாக இங்கேயே இருக்கேன். இன்னும் ஏதோ ஒரு சவுண்ட் எதோ வெடிக்காதா. நல்ல வேலை ஷீல்டு அப்புறம் ஆர்மர் போட்டிருந்தனால நம்ம தப்பிச்சிட்டோம். இதே நம்ம மைண்ட் பண்ணும்போது பக்கத்தில் வந்து வெடிச்சிருந்தாங்கன்னா அவ்வளோதான், காலி தான். நம்ம வேறு காப்பர் ஆர்மர் தான் போட்டுருக்கோம். செம்ம அடி வையும் நம்மளுக்கு. இங்கே பார்த்தா 4 வழி. சரி, இதில் ஒரு வழி நான் சூஸ் பண்ணிட்டு இப்போ உள்ளே அப்படியே போய் பார்க்கலாம் என்ன தான் இருக்குன்னு. என்னதுடா? ஓ, உள்ளே வர இன்னும் போதா? சம்மதான். பார்த்து குதிக்கணும்டா. பார்த்து வா. ஜஸ்ட்டு கீழே மட்டும் ஊந்துருந்தான்னு வச்சுங்களேன், என் உடம்பு கீழே போக என் உயிர் மேலே போக ஒரே காமெடியாக இருக்கும். இங்கே பார்த்தா ஒன்றும் இல்லை. ஓகே, இங்கே எதனா இருக்கா? இங்கே ஒரு மைண்ட் கார்ட் மட்டும் இருக்குது. எதனா டைமண்ட் சார்ந்த பொருள் இருக்கா? இல்லை, தெரிஞ்ச விஷயம் தானே. ஓகே, இப்போதைக்கு நம்ம டார்ச் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு 2 அயன் கிடச்சா போதும். இங்கே ஒரு அயன் பார்த்தனே, பார்த்தது கரெக்டு தானே பார்த்துக்கிறேன். பார்த்தா 2 இல்லை 4 இருக்குது. நம்மளுக்கு கட்டுறதுக்கு தேவையான அயனுக்கு மேலேயே நம்மளுக்கு கிடச்சதுனால இப்போ நம்ம வில்லேஜுக்கு போயிடலாம். ஏன்னா வில்லேஜ் எந்த நிலைமையில் இருக்குன்னே தெரில. அதுக்கு முன்னாடி இங்கே நான் ஒரு மைண்ட் கார்ட் வெளியே பார்த்தேன். நான் எந்த ஞாபகத்தில் உள்ளே வந்துட்டேனே தெரில. என்னான்னு இருக்குது, நல்லதாக இருக்கும். பார்க்காமலே வந்துடலாமோன்னு தோணுது எனக்கு. ஓகே, நம்ம அப்படியே வில்லேஜுக்கு போயிடலாம். வில்லேஜுக்கு வந்த உடனே நம்ம அயன் எல்லாம் ஸ்மெல்ட்டில் போட்டாச்சு. அடுத்த வீடியோக்கு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.